முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வீடு தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். மீண்டும் பரபரப்பாகும் அரசியல் களம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் மிக முக்கியமான சூத்திரதாரிகள் சிக்கினர். பின்புலத்தில் இருந்தது யார்? வெளியான அதிர்ச்சி தகவல். நாட்டை விட்டு தப்பியோடிய பாதாள உலக குழுவின் தலைவர் குடு சலிந்து உடன் கைது செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மீண்டும் ஒன்றிணைகிறது சஜித் மற்றும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான கட்சிகள். அரசுக்கு விழுந்த பெரும் நெருக்கடி. திடீரென அழைப்பை ஏற்படுத்திய விடுதலை புலிகள். பல வருடங்களின் பின் உண்மையை வெளிப்படுத்திய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். என்னோட தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய அரசியல் துறை பொறுப்பாளர் திரு நரேசன் அவர்களும் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அடையாளம் கண்டுவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனிவிரத்தின இந்த விடயத்தை குறிப்பிட்டதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார். நேற்றைய பாராளுமன்ற அமர்வின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரி யார் என்பதை நாம் அடையாளம் கண்டுள்ளோம் என ரவி செனிவிரத்தின தம்மிடம் கூறியதாக நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பதவிக்கான பதவியை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையின் போது ரவி செனிவிரத்தின இவ்வாறு கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நிசாம் காரியப்பர் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் இது தொடர்பில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எனவே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக பல கோணங்களிலும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் அதிலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான பல உண்மைகளை பிள்ளையான் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் கருத்துப்படி பிள்ளையான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் நேரடியாக தொடர்பு பட்டிருந்ததாகவும் அவர் சிறையில் இருக்கும் போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்னரே அவருக்கு அந்த விடயம் தெரியும் எனவும் பிள்ளையான் குறிப்பிட்டிருந்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனிவிரத்தின தற்போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரியை அடையாளம் கண்டுள்ளோம் என்பதை தெரிவித்த விடயமானது மிக பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் ஒரு கூட்டு அரசியல் திட்டத்தை தொடங்குவதற்கான பொறிமுறையை ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு ஏகமனதாக அங்கீகரித்துள்ளது. இந்த விடயத்தை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவே அறிவித்துள்ளார். அதன்படி நாட்டின் மற்றும் மக்களின் பிரச்சினைகளுக்கு நடைமுறைக்கு சாத்தியமான ஜனநாயக மற்றும் முற்போக்கான தீர்வுகளை வழங்குவதே இந்த முயற்சியின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு மற்றும் முகாமைத்துவ குழு ஆகிய இரண்டும் பொது கொள்கை கட்டமைப்பின் கீழ் இணைந்து பணியாற்ற கூட்டு உடன்பாட்டை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சஜித் பிரேமதாச தொடர்ந்தும் எதிர்க்கட்சி தலைவராக நீடிப்பார் என்றும் தலைமை பதவி குறித்து எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழு தலைவராக அறியப்படும் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான குடு சலிந்துவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றமை தொடர்பில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. பாதாள உலக குழு தலைவராக அறியப்படும் பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரரான சலிந்து மல்க்சிக எனப்படும் குடு சலிந்து குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் கடுமையான பிணை நிபந்தனைகளின் கீழ் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் சந்தேக நபர் பிணை நிபந்தனைகளை மீறி சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபர் பல தடவைகள் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி போலி அடையாள அட்டைகளையும் பயன்படுத்தி வெளிநாட்டுக்கு சென்று வந்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது. பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு பிணை நிபந்தனைகள் அடிப்படையிலே விடுவிக்கப்பட்ட போதிலும் போலியான பெயர் விவரங்கள் மற்றும் கடவுச்சீட்டு போன்றவற்றை பயன்படுத்தி அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது சந்தேக நபர் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றுள்ள நிலையில் இது தொடர்பில் சர்வதேச பரஸ்பர ஒத்துழைப்பு சட்டத்தின் கீழ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அதிகாரிகளால் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை பரிசீலனை செய்த நீதவான் சந்தேக நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு தெரிவித்து பிடியாணை பிறப்பித்திருந்தார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசித்து வந்த கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் மின்சாரம் மற்றும் நீர் கட்டண நிலுவைத் தொகை காரணமாக அவற்றினை துண்டிக்க அதிகாரிகள் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அதிகாரிகள் நீர் இணைப்பை துண்டிக்க அங்கு சென்றிருந்ததாகவும் 1 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை காரணமாக மின்சார வாரியமும் மின்சார இணைப்பை துண்டிக்க அங்கு சென்றிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் பாதுகாப்பு பணியாளர்கள் மட்டுமே அங்கு தங்கியிருந்ததால் மின்சாரம் மற்றும் நீர் இணைப்பை துண்டிக்காமல் அதிகாரிகள் திரும்பி வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து விசாரித்த போது அந்த வீட்டிற்கு 6 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை இருப்பதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார். எனினும் மஹிந்த ராஜபக்ச இருந்த காலத்தில் அந்த நிதியினை செலுத்துவதற்கான தொகையும் ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த அரச ஒதுக்கீடுகளினூடாக அவர் கட்டணங்களை செலுத்த தவறிவிட்டார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் இறுதி யுத்தத்தில் கூட தமிழ் மக்கள் கொல்லப்படுவதை விரும்பவில்லை என்பதற்கு நானே சாட்சி என தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதன் பின் ஏற்பட்ட படுகொலைகள் அனைத்திற்கும் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் திகதி தொடக்கம் 18ஆம் திகதி வரையிலான காலப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் சுமார் 1.5 லட்சம் பேர் இருந்ததாகவும் அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு அப்போதைய நாட்டின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டில் இல்லாத நிலையில் பெசில் ராஜபக்சவுடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறு தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் மற்றும் சமாதான செயலக பொறுப்பாளர் புலித்தேவன் ஆகியோர் என்னிடம் பேசினார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். எமது கட்டுப்பாட்டில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு போர் நிறுத்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த செய்தியை உரிய தரப்பினரிடம் கொண்டு போய் சேர்க்குமாறும் என்னிடம் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் தான் பெசில் ராஜபக்சவிடம் குறித்த செய்தியை கொண்டு சேர்த்தேன் எனவும் 17ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ச நாட்டிற்கு வருகை தந்ததும் பாதுகாப்பு சபை கூட்டத்தில் நான் பேசிய விடயங்கள் தொடர்பில் இணக்கப்பாடும் எட்டப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த இணக்கப்பாட்டுடன் மறைந்த மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப் ஆண்டகை மற்றும் கிங்ஸ்லி ஆயருடனும் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்கு சென்று மக்களை அழைத்து வர முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விடயங்கள் மே 16ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் பேசப்பட்டது. ஆனால் நிலைமைகள் மாறி விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் இருந்த மக்களை இலங்கை இராணுவம் இனப்படுகொலை செய்தது. இதற்கு நானே சாட்சியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் இறுதி நேரத்தில் தான் என்னுடன் தொடர்பு கொண்டார்கள். ஏனெனில் அரசியல் கலக்காமல் சில விடயங்களை அவர்கள் கையாள முனைந்திருந்தார்கள் எனவும் தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த விடயங்கள் சாத்தியப்படவில்லை. எனினும் விடுத்த கோரிக்கை கிணங்க உரிய தரப்பினரிடம் விடயங்களை கொண்டு போய் சேர்த்தேன். ஆனால் கூறப்பட்ட விடயங்களுக்கு மாறாக இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் என்னுடன் பேசிய மே 16ஆம் தேதி தொடக்கம் இறுதி களத்தில் கொல்லப்பட்ட இலட்சக்கணக்கான பொதுமக்களுக்கு நானே சாட்சி எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். போர் நடைபெற்ற கடைசி காலப்பகுதியிலே விசேஷமாக மே மாதம் 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் என்னோடு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய அரசியல் துறை பொறுப்பாளர் திரு நடேசன் அவர்களும் சமாதான செயலகத்துக்கு பொறுப்பாக இருந்த திரு புலித்தேவன் அவர்கள் அப்பொழுது வெளிவிவகார ராஜதந்திர செயற்பாடுகளுக்கு பொறுப்பாக கடைசி கட்டங்களில் நியமிக்கப்பட்ட கேபி என்று அழைக்கப்படுகின்ற பத்மநாதன் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு தங்களுடைய கட்டுப்பாட்டிலே லட்சக்கணக்கில் மக்கள் இருக்கிறார்கள், 1 லட்சத்துக்கு மேலதிகமான மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களை தொடர்ந்தும் போர் நடாத்துவதற்கு அனுமதித்தால் அந்த மக்களுடைய மிகப்பெரிய கணிசமான அளவு அழிந்து போவார். ஆகவே தயவு செய்து அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டு இந்த போரை நிப்பாட்டுவதற்கு தங்களால் இயன்ற ஒத்துழைப்பையும் தாங்கள் வழங்க தயார். அதை மிக தெளிவாக அவர்களிடம் கூறி அந்த மக்களை பாதுகாப்பாக இயக்க கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் இருந்து வெளியிலே கொண்டு வருவதற்கான ஒரு பொறுமுறையை ஏற்படுத்தி கொடுங்கள். வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் செயலாளர் விசாரணைக்கு முன்னிலையாகியுள்ளனர். இதன்படி பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணை பிரிவில் நேற்றைய தினம் அவர்கள் விசாரணைக்காக முன்னிலையாகியுள்ளனர்.
இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நெடுங்கேணி வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தின் முன்னாள் தலைவர் சேனா சசிகுமார் மற்றும் செயலாளர் தூனா தமிழ்ச்செல்வன் ஆகியோருக்கு விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. குறித்த அழைப்பு வவுனியா பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவின் காவல்துறையினரால் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் விடுக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து குறித்த இருவரும் வவுனியாவில் அமைந்துள்ள பயங்கரவாத விசாரணை பிரிவின் அலுவலகத்தில் நேற்றைய தினம் முன்னிலையாகியிருந்தனர். இதன்போது அவர்களிடம் ஆலயம் சார்ந்த விடயங்கள் சார்ந்தும் தனிப்பட்ட விவரங்களும் கேட்டறிந்து கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் அனைத்திற்கும் பதிலளித்திருந்தோம். அத்தோடு மதம் சார்ந்த பணிகளை முன்னின்று மேற்கொள்பவர்களை அச்சுறுத்தி நசுக்கும் செயற்பாடாகவே இதனை பார்க்க வேண்டியுள்ளது எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக எமது ஆலயத்தின் விக்கிரகங்கள் உடைக்கப்பட்ட விடயம் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படாத நிலையில் எங்களை மாத்திரம் தொடர்ச்சியாக விசாரிக்கின்றார்கள் எனவும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தலைமன்னாரிலிருந்து தீடை பகுதியில் உள்ள ராமர் பாலம் வரை சென்று சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கான படகு சேவையினை ஆரம்பிக்க அனுமதி பெறப்பட்டதை தொடர்ந்து படகு சேவைக்கான கட்டண வசூலிப்பை வனஜீவராசிகள் திணைக்களம் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படகு சேவையினை ஆரம்பிப்பது தொடர்பான கலந்துரையாடல் மன்னார் மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபரின் கேட்போர் கூடத்தில் புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் தலைமையிலான இந்த கலந்துரையாடலில் மன்னார் பிரதேச சபை தவிசாளர்கள் உட்பட உறுப்பினர்களுடன் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளும் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் அதிகளவு சுற்றுலா பயணிகள் ராமர் பாலத்தை பார்வையிட செல்ல விரும்புகின்ற நிலையில் அங்குள்ள மக்கள் இதற்கான படகு சேவையினை ஆரம்பித்து தருமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த விடயத்தினை அரச மட்டம் வரையில் கொண்டு சென்றதன் பின்னரே தற்போது இதற்கான அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் மன்னார் மாவட்டத்தின் தலைமன்னார் பகுதியிலிருந்து தீடை பகுதிகளை பார்வையிடலாம் என்றும் ராமர் பாலம் என்று சொல்லப்படுகின்ற மணல் திட்டுக்களை பார்வையிட முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.